Hey viewers, welcome to Mido Explore. இன்றைக்கு எங்களோட சேனல் என்னதை கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டியூக் 250 Gen 3. 2026 ஃபெப்ரவரியில் வந்து ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ண இந்த கேடிஎம் செக்மெண்ட்ஸில் இதுவும் ஒரு முக்கியமான வெஹிக்கிள்னு சொல்லலாம். நியர்லி 1 மந்தாக வந்து நான் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எந்த பெர்ஸ்பெக்டிவில் இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி யூசர்ஸுக்கு வந்து செட் ஆகும், மற்ற என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கரண்டாக போய்க்கான் இருக்குது, மற்ற இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் புது விஷயங்கள் அதில் பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள எல்லாரும் பார்த்தோன்னே ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் இதோட லுக். இதோட லுக் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அக்ரெஷனான ஒரு வெஹிக்கிள்ன்றே சொல்லலாம். இதோட ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் ஆகட்டும், சைட் பாடி பேனல்ஸ் ஆகட்டும் அண்ட் பின் சைட் ஆகட்டும் எல்லாமே வந்து டியூக் 390 வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவில் இன்னும் ஒன்று ஒஃபிஷியலாக எங்களோட டேவிட் பீரிஸ் மோட்டா கம்பெனி வந்து இன்னும் 390 டியூக்கை வந்து இன்னும் இம்போர்ட் ஸ்டார்ட் பண்ணல. பட் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடங்களில் வந்து பர்சனல் இம்போர்ட்ஸுகளால் அந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கரண்ட் மார்க்கெட்டில் வந்து 160 டியூக், 250 அண்ட் 390 அட்வென்ச்சர் இந்த 3 செக்மெண்ட்ஸ் தான் இனிஷியலாக லான்ச் பண்ணவங்க. ஐ திங்க் வர்ற காலங்களில் வந்து ஆர்சி அதுகள் மாதிரியான வெஹிக்கிள்ஸும் கொண்டு வருவாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோன்னா எங்களுக்கு அப்பியர் ஆகிற ஒரு விஷயம் வந்து இந்த ஹெட்லைட்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட்டாக 390 ஹெட்லைட்ஸ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது ஹெட்லைட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கடைசியாக இம்போர்ட்ஸ் போய்கின்ற கேட்க வந்து 250 இந்த ஹெட்லைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட யூரோப்பியன் வெர்ஷன் 1-5 ஹெட்லைட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ளட்டாக. அதேமே ஒரு 6 பேக் ஹெட்லைட் இந்த மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து மொத்தமாக 4 எல்இடி கொடுத்துருக்காங்க. ஹை பீமுக்கு 2, லோ பீமுக்கு 2ன்ற மாதிரி. அதை தவிர சைடில் வந்து டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ நான் உங்களுக்கு கீ ஓன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஹெட் மாஸ்க் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து இந்த டிஆர்எல்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து சைட் பாடி ஃப்ரேம்ஸுக்கு வந்தவண்டா LC4C என்ற சொல்லி என்ஜின் போட்டிருக்காங்க. எல்லாரும் யோசிக்கலாம் என்னடா அது LC4C என்று. அவங்க வந்து இதால் மீன் பண்ணுறது வந்து ஜஸ்ட் லிக்விட் கூல்ட் 4-stroke காம்பேக்ட் என்ற மாதிரி இதில் ஒரு வேர்டிங் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த என்ஜினை சொல்கிறதுக்காக. மற்றது வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு லிக்விட் கூல்ட் என்ஜின். இந்த 250 செக்மெண்ட்டில் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. மேலேயும் கீழேயும் வந்து நீங்கள் 4000 RPMக்கு மேலே ஈஸியாக குயிக் ஷிஃப்ட் பண்ணிக்கொள்ளலாம் கிளச்சை பிடிக்காமல். ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்து ரைட் பை வயர் த்ரோட்டலும் இருக்குது. அதாவது வந்து ரைட் பை வயர் த்ரோட்டல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய எங்களோட ட்ரெடிஷ்னல் கேபிள்ஸ் வந்து இங்கே இருக்காது. அதாவது இந்த த்ரோட்டலில் வந்து அடியில் எந்த ஒரு கேபிளுமே இருக்காது. உள்ளுக்கு வந்து சென்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் த்ரோட்டல் கொடுக்கக்குள்ள இந்த சென்சர்ஸ் வந்து ECUக்கு வந்து சிக்னல் அனுப்பும். ஓகே, யூசர் வந்து இவ்வளோ த்ரோட்டல் கொடுக்குறாங்க, அதுக்கு தக்கன பவர் வந்து நாங்கள் என்ஜினுக்கு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே என்னண்டா வந்து வெளியில் போகிற ஸ்மோக்கு அளவை வச்சுக்கொண்டு அதுவுமே வந்து ECUக்கு ஒரு சென்சர்ஸ் சிக்னல்ஸை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதில் எமிஷன் வெளியில் போய்க்கின்றிருக்காண்டு. ஸோ இது வந்து BS6 நார்ம்ஸுக்கு செய்யப்பட்ட ஒரு வெஹிக்கிள்ன்றதால வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இனிஷியல் பவர் டெலிவரி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன ட்ரைவ் பண்ணீங்கன்றாலும் வந்து அந்த பவர் இனிஷியலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த என்ஜின் வந்து 31 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் மீட்டர் ஸ்டோக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின். ஸோ இந்த பவர் உங்களுக்கு எப்போ தெரியுமென்று பார்த்தீங்கன்னா ஒரு 4500லேருந்து 5000 RPM வந்து நீங்கள் க்ராஸ் ஆகி ஒரு சின்ன த்ரோட்டல் ஒன்று கொடுத்தீங்கன்னா சரியான பவரை வந்து இந்த என்ஜின் உங்களுக்கு கொடுக்கும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த TFT டிஸ்பிளே. இந்த TFT டிஸ்பிளே வந்து யூரோப்பியன் வெர்ஷன் 1-5 வச்சுருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அதுலேயுமே வந்து கணக்கு ஃபீச்சர்ஸ் இருந்தது. அதை தவிர்த்து மற்ற பைக்ஸ் KTM ஆகட்டும், யமஹா ஆகட்டும், பஜாஜ் ஆகட்டும் எந்த பைக்ஸ் வச்சுருந்து இந்த பைக் அப்கிரேட் ஆனவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஏனெண்டா அவ்வளோ டிஜிட்டல் ஃபீச்சர்ஸை வந்து இதுக்குள்ளே உள்ளே கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஓவராலாக வந்து இந்த 250 வந்து எந்த விஷயத்தில் எப்படி இருக்குண்டா எலக்ட்ரானிக்ஸை கொண்டு வந்து லோட் பண்ணி ஒரு பீஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம்னா நான் சூஸ் பண்ணியிருந்தேன் வந்து இந்த பிளாக் கலர். எனக்கு பர்சனலாக இந்த பிளாக் கலர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக லுக் அண்ட் ஃபீல்லையும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர 2 கலர் வேரியன்ஸ் இருக்குது. வந்து மெட்டாலிக் சில்வர் வித் கிரே
மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து கிரே வித் ஒரேஞ்சுன்ற மாதிரியும் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வேரியன்ஸ்லையும் சூஸ் பண்ணுறா சூஸ் பண்ணி கொள்ளலாம். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள நான் நினைக்கிறேன் யூஸ்வலாக ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயோட வெயிட்டிங் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இனிஷியலாகவே ஆர்டர் பண்ணியிருந்தபடியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 months மாதிரி எனக்கு எடுத்தது பைக் வந்து என் கைக்கு சேர்றதுக்கு. யா வாங்க டிஎஃப்டி டிஸ்பிளேக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே ஒன் பண்ண வந்து ரெடி டு ரேஸ்ன்ற மாதிரி அவங்களோட மோட்டோவோட வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சர் லெவல், மற்றது வந்து நீங்கள் என்ன ரோட் மூட்டில் இருக்கிறீங்க, ஸ்ட்ரீட்டாக ட்ரக்கான்ற மாதிரி, மற்ற இதில் வந்து உங்களோட கியர் செலெக்ஷன், மற்றது ஏபிஎஸ்ஸுக்கான இது, மற்றது என்ஜினுக்கான இண்டிகேஷன், மற்ற ஒயிலுக்கான இண்டிகேஷன், மற்ற டைம், மற்றது வந்து ஃபியூல் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்றது இந்த ஒரு சைட்டில் வரப்போகுது. மற்ற வந்து ஏபிஎஸ் எந்த ரோடு ஏபிஎஸ்ஸாக ட்ரக் இதாக சூப்பர் மோட்டோவாக போட்டிருக்கீங்கன்றது வந்து இந்த இடத்துல காட்டும். இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்கன்னா இல்லாட்டி கில் சுவிட்ச் ஆஃபில் இருந்தேன்னா வந்து அந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து இதில் ஒரு ஃபேவரிட்ஸ் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். போனமெண்டா வந்து உங்களுக்கு மோட்டார் சைக்கிளுக்குள்ள ரைட் மூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் எல்லாட்டி வந்து ட்ரக் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை பொறுத்து சின்ன ஒரு பவர் டெலிவரி வந்து ஈஸியில் இருந்து சேஞ்ச் ஆகும். அதை தவிர்த்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வந்து ரோட் அலர்ட் சூப்பர் மோட்டோ கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னுக்கு வந்து உங்களுக்கு சுவிட்சபிள் ஏபிஎஸ்ஸாக இருக்கும். முன்னுக்கு ஏபிஎஸ் வந்து ஆல்வேஸ் ஆன்லான் இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைக்குன்னு இன்ஃபோ, கூலண்ட் டெம்பரேச்சர், ஃபியூல் ரேஞ்ச், பேட்ரி, ஓடோமீட்டர் எவ்வளோ ரீடிங் இருக்குது, அடுத்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு எப்போ விடணும் ரெண்டு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் காட்டுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஃபோவில் வந்து 2 ட்ரிப் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரிப் 1, ட்ரிப் 2 ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து நேவிகேஷன் பார்க்கக்குள்ள வந்து நீங்கள் ஃபோனில் வந்து கேடிஎம் கனெக்டட் ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா வந்து நீங்கள் நேவிகேஷன் அதுகள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டர்ன் பை டர்ன் நேவிகேஷனாக தான் வரப்போகுது. இதில் வந்து இன்னொரு இண்டிவிஜுவல் டெவலப்பர் ஒரு ஆள் வந்து இந்த நேவிகேஷனுக்கு வந்து இன்னொரு ஆப் செய்திருக்கார். அதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து போடுறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ சரி ரெடி சாங்ஸ் ஏதாவது கேட்க போகிறீங்கண்டா வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இதுக்குள்ள வந்து ஃபேவரேட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபேவரேட்ஸ் வந்து 4 ஃபேவரேட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வந்து குயிக் செலக்டர்ண்டா உங்களுக்கு நேராக ஹோம் ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்குள்ளே வந்து மேலேயும் கீழேயும் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே என்னத்துக்கு போகணுமன்றது வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இந்த அப் பட்டனுக்கு வந்து ட்ரிப் 2வையும் அதே மாதிரி டவுன் பட்டனுக்கு வந்து ஆடியோவையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வந்து கனெக்டிவிட்டி வந்து உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் உள்ளுக்கு போய் பே பண்ணிக்கொள்ளலாம் ப்ளூடூத் ஆன் பண்ணி. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்கேன். அடுத்த குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே சுவிட்சபிள் தான். ஸோ நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். மெயினாக வந்து நீங்கள் ஒரு லாங் ரைட் போக போகிறீங்க இல்லாட்டி வந்து ஒரு ஹைவேஸுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா வந்து இது உண்மையாகவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா ஒரு 4000 RPMக்கு மேலே வரைக்குள்ள வந்து இது ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகுது எனக்கு. அடுத்த வந்து சிஃப்ட் லைட், இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பட் இது இன்னும் 1000 கிலோமீட்டர் நான் இந்த பைக் இன்னும் மோட இல்லை. ஸோ அதால் வந்து உள்ளுக்கு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ அடுத்த வந்து கிளாக் அண்ட் டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வந்து யூனிட்ஸ், நீங்கள் கிலோமீட்டர், டெம்பரேச்சர் வந்து என்னத்தில் பார்க்க போகிறீங்க, மற்ற கன்சம்ஷன் என்னத்தில் பார்க்க போகிறீங்க என்று சொல்லியாது. அடுத்த வந்து லாங்குவேஜ், இது ரொம்ப ஒரு யூனிக்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாக் வந்து அப்படியே பைக்கில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்லா இருக்குது. மற்றது எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த கேடிஎம் ரைடுன்ற அதுன்ற ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் ரிமோட்டாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த டிஎஃப்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு C டைப் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நேவிகேஷன் எதுக்காவது வந்து இல்லாட்டி ஃபோனுக்கு ஏதாவது சார்ஜ் போடணும் இதுண்டா வந்து இதில் போட்டுக்கொள்ளலாம். ஸோ அடுத்த வந்து இதில் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்ப்போம். கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்கக்குள்ள வந்து இதில் வந்து ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் உரிய சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஹசார்ட் தெரியும். அதே நேரம் முன்னுக்கும் பின்னுக்குமே வந்து இண்டிகேட்டர்ஸில் வந்து ஹசார்ட் எரிஞ்சுன்னு இருக்கும். அதை தவிர வந்து நார்மலாக மெட்டக் ஏடிஎம்ஸில் கொடுக்குற மாதிரி இதில் வந்து
ஹெட்லைட்ஸுக்குரியது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக புஷ் பண்ணி விட்டீங்கன்னா வந்து ஹை பீம் எரிஞ்சாண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சின்ன ஒரு புஷ் ஒன்று கொடுத்தீங்கன்னா வந்து ஹை பீம் ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணி காட்டலாம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு. மற்றது கோன் மற்ற டேர்ன் சிக்னல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மெட்ட சைட்டுக்கு வந்தோம்னா வந்து இங்கே வந்து இதில் வந்து கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டிசைனுமே வந்து கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்குது. மற்றது இப்போ நீங்கள் கில் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த இந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து சிங்கிள் ஸ்டார்ட்ன மாதிரி சொல்லுவாங்க. ஏனெண்டா நீங்கள் கேடிஎம்மில் வந்து சிங்கிள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எகெயின் அண்ட் எகெயின் சிக்னல்ஸை கொடுத்து க்ராங்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். இது ப்ரீவியஸாக வந்த 1 to 5 அதே மாதிரி செக்மெண்ட்ஸ்லையுமே வந்து இருக்குது என்று சொல்லலாம். ஓகே ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்னு. இது இந்த சவுண்ட் வந்து என்ன மாதிரி இருக்காண்டு விஷயம் வந்து இந்த பைக் நான் என்னதுக்காண்டி சூஸ் பண்ணாண்டு. ஸோ இந்த இடத்துல நான் போடுறேன். இதான் பழைய பைக் கேடிஎம் யூரோப்பியன் வெர்ஷன் 1 to 5. ஸோ அது வந்து ஒரு 1 to 5 cc பட் ஃபுல்லி பேக்ட் வித் எலக்ட்ரானிக்ஸ் என்றே சொல்லலாம். ஸோ அதுவும் இப்போ இருக்கிற 160 இந்த பாடி ஃபீலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது வந்து என்ன மெயின் ரீசன். அடுத்த வந்து நான் ஆல்ரெடி 1 to 5 யூஸ் பண்ணியிருந்ததால என்னத்துக்காண்டி ஒரு சின்ன ஸ்லைட்டாக அப்டேட்டாக 250 செக்மெண்ட்ஸுக்கு போகக்கூடாது யோசிக்கிறேன். ஸோ அது இன்னொரு விஷயம். மற்றது பர்சனலாக இந்த பைக்கின்ற ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் லுக் அண்ட் ஃபீல் ஆகட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னொரு விஷயம். இங்கே வந்து சீட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். இங்கே வந்து ரெக்ஸின் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. பட் இது ஒரு 2 டோன் மாதிரி வருது. உங்களுக்கு சென்டரில் வந்து கிரிப்பியாகவும் சைடில் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரியும் ஒரு தன்மையில் இருக்குது. ஸோ இது வந்து லாங் ரைட்ஸுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸோட ஒப்படைக்குள்ள. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கார்டை பற்றி சொல்லி ஆகணும். ஏனெண்டா வந்து எந்த 1 to 5 வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து பில்லியன் வந்து பேக் போட்டுட்டு இருந்துட்டு வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை ஆகி இது இந்த உள்ளான் சீல் வந்து உடைஞ்சிட்டுது. ஸோ இதால் வந்து நான் இந்த பின் அண்ட் ஹெட் டெயில் லைட் இந்த ஃபுல் யூனிட்டையுமே மாற்றினான். ஏனெண்டா வந்து உள்ளுக்கு தண்ணி லீக் ஆகி எல்இடி அடிக்கிற இடத்துக்கு போயிட்டுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதே இருக்கிற 160 ஆகட்டும் இல்லாட்டி இதுலேயே ஆகட்டும் இந்த இடத்துல இன்னொரு கார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஒரு பெரிய பேக்கை தூக்கி இதில் வச்சாலுமே அந்த வெயிட் வந்து இதில் தான் அப்ளை ஆகுமே தவிர ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு டெயில் லைட்டில் அப்ளை ஆகாது. இது ஒரு நல்ல விஷயம். மற்றது வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட் கிளப் மாதிரி இந்த இதில் கொடுத்துருவாங்க. இது இந்த டிசைனுமே வந்து ஒரு மாதிரி ஷெல்லாக இருக்கிறதால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதை தவிர யூஸ்வலாக கேடிஎம் செய்கிறதான் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், மற்றது எல்இடி டெயில் லைட், மற்றது வந்து நம்பர் பிளேட் லைட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இது இந்த ஷொக் வந்து கொடுத்துருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முன்னுக்கு வந்து WP எபெக்ஸ் சஸ்பென்ஷனும் இங்கே வந்து இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப வந்து விசிபிளாக தெரியுது. இது வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து சென்டராக பிளேஸ் பண்ணாமல் வந்து இந்த இடத்துல ரைட் சைட் ஓரியன்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் வந்து அவங்க பேலன்ஸ் உண்மையாகவே நல்லா இருக்குது. மற்ற கண்ட்ரோலுமே வந்து சொல்லிக்கொள்ளுது. இந்த ஹெட்லைட்டுக்கு எனக்கு இந்த மட்காட்டில் வந்து மெயினாக ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆனது எனக்கு இந்த யூரோப்பியன் வெர்ஷன் 1 to 5 வந்து மிஸ் ஆன ஒரு விஷயம். அதாவது வந்து இதில் வந்து உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் வந்து டேமேஜ் ஆகாமல் ஒரு கவரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் 1 to 5 ப்ரீவியஸ் வெர்ஷன் அந்த யூரோப்பியன் வெர்ஷனில் வந்து இது ஒன்றுமே இல்லை. ஸோ எந்த ஃபோக் வந்து சீரியஸாக உள்ளுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நான் லாங் போகும்போது அடித்து சின்ன ஒரு டேமேஜ் ஒன்று உள்ளுக்கு இருந்தது. சின்ன சின்ன குத்து மாதிரி வந்துடும் அதில் உங்களுக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்குறது இது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு காட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இஃப் உங்களோட பைக் வந்து ஃபோல் ஆனாலுமே இதில் வந்து ஒன்று உங்களோட சைட் ஃப்ரேமில் அடிபடாமல் இது வந்து தாங்கி கொள்ளும். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்த வந்து இப்போ பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பைக்லேயே ஃபிட்டட் ஆகி வரும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறது வந்து நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஸோ
இதில் இருக்கிற விஷயங்களை தவிர்த்து சில டீட்டெயிலிங் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிரேக்குண்ட ரிசர்வாயர் வந்து இதில் இருக்கும். ஸோ இதுன்ற டிசைன் பார்த்தீங்கன்னா பழமையாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்லாட்டி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பைக்குன்ற அக்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட் அண்ட் ஃபினிஷில் ஷார்ப்பான ஒரு லுக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு நோட்டீஸ் பண்ணான். மெட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் வந்து நார்மலாக உங்களுக்கு வர்ற 160க்கு வர்ற ஒரு எல் ஷேப் மிரர் மாதிரி இல்லாமல் ஒரு இந்த ஃப்ரேமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்க்கக்குள்ள இந்த சுவிட்சஸ் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது. மற்றது வந்து இந்த டேங்குன மூடியுமே வந்து இன்னொரு ஃபீல்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான், பட் இது மூடக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது இந்த மூடியில். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த விண்ட் எல்லாமே இப்படி இங்கே ஃபுல்லாக ஒரு ஏரோடைனமிக்ஸாக வர்ற மாதிரி என்ற ஒரு ஃபீலில் கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து ஒரு 3D ஃபினிஷில் கட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது பைக்கில் பார்க்கக்குள்ள. அடுத்தது வந்து இந்த பின்னா விங்ஸை சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து சிங்கிள் பீஸாக கொடுக்காமல் ஒரு டபுள் பீஸில் இப்படி பிரிஞ்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறது வந்து பார்க்கக்குள்ளே வந்து உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யா. ஸோ அடுத்தது வந்து இது இந்த ப்ரைஸிங் அண்ட் வெரைட்டியில் நான் வாங்கினது வந்து இதை வந்து 17,39,950 என்ற ப்ரைஸுக்கு வாங்கினேன். 17,39,950 rupees என்ற ப்ரைஸுக்கு வாங்கினேன். இதுதான் KTM வந்து ஸ்ரீலங்காவில் ஃபெப்ரவரியில் லான்ச் பண்ணிக்க வந்து தந்த ப்ரைஸ். பட் அதுக்கு பிறகு வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 daysலேயே வந்து இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு என்னத்துக்காண்டி வந்தால் இம்போர்ட்ஸ் இது கூட்டிட்டாங்க. அந்த மாதிரி சில ரீசன்ஸுக்களால் இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ வந்து இது என்ன ப்ரைஸுக்கு போய்க்கிட்டுருக்கேன்டா 18,34,950 rupees. கிட்டத்தட்ட ஒரு 95,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து 160 இருந்து இல்லை 250 இருந்தால் நீங்கள் வந்து இந்த பைக்கு போவீங்கன்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், 250 செக்மெண்ட்ஸில் இதுக்குரிய லோடட் எலக்ட்ரானிக்ஸையும் சரி இந்த லுக் அண்ட் ஃபீல் அக்ரேஷனையும் சரி அடித்து கொள்றதுக்கு வேறு எந்த பைக்குமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம். அடுத்ததாக வந்து கூடிய சீக்கிரத்தில் 160க்கும் இந்த 250க்கும் வந்து சைட் பை சைட் கம்பேரிசன் மாதிரி ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அது என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தவிர இந்த டிஸ்பிளேயை பற்றியோ இல்லாட்டி வந்து இதில் கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் குயிக் ஷிஃப்டர்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி ரைட் பை த்ரோட்டல் ஆகட்டும் அதை பற்றி ஏதாவது இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா வந்து அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.